ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டில் கரண்ட் எனர்ஜி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு ரெஸ்லேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங் தான் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ லைஃப் கூட மேட்ச் கூட உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுருங்க. ஓகேவா? யாருக்கிட்டையாவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, Temperance, Eight of Cups, the Sun, Four of Cups, okay, Ten of Swords, bottom of the deck, the Tower. Trust, okay. Rebirth, morality, participation, innocence, okay. Bottom of the deck, integration. Three of Cups, okay. Queen of Wands, the Sun, Page of Swords, okay. Eight of Cups, bottom of the deck, Three of Pentacles, okay. ஓகே இது ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு மேட்ச் இருக்கோ அவங்க எடுத்துக்கோங்க. ஓகே, வீட்டு பக்கத்தில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ சாங்ஸ் கேட்டு இருந்துச்சு, வீடியோ எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப சவுண்டு கூட்டி வச்சுருந்தாங்க. ஸோ மேரேஜ் ஃபங்க்ஷன் சொல்லும்போது சினிமா பாட்டு போட்டுட்ருப்பாங்கள்ல. ஸோ எனக்கு இது வீடியோ எடுக்க முடியாத சுச்சுவேஷன். ஸோ அதான் 2 days ரீடிங் வீடியோ போட முடியலை. ஓகே, இப்போ ரீடிங்கில் போகலாம். ஓகே, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒர்க் பிளேஸில் வச்சு மீட் பண்ணிட்டு உண்டு, இல்லைங்க நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த ஒர்க் பண்ணுறீங்க கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஏதாவது ஒர்க் பிளேஸில் வச்சு எங்கேயாவது நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண போகிற டைம்லையோ, இல்லைங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண டைம்லையோ அதில் ஏதாவது வச்சு மீட் பண்ணிட்டு உள்ளது பர்சனை எல்லாருக்குள்ள சில பேருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பர்சனை நீங்கள் மீட் பண்ணுற டைமில் உங்களுக்கு ஒரு 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 டெப்த்து ஃபீல் ஆகிருக்கும், அவங்களுக்கு அந்த டெப்த்து ஃபீல் ஆகிருக்கும். அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், இப்போ நம்ம ஸ்கூல் லைஃப்பில் நமக்கு ஒரு ஃப்ரெண்டு புதுசாக கிடைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் ஒரு வருஷம் 2 வருஷம் போகும்போது நமக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஒரு ரொம்ப 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 நல்லா இருக்கும். உண்மையான ஒரு ரியல் ஒரு ஃப்ரெண்டாக நமக்கு ஃபீல் ஆகும். அவங்க தான் நமக்கு ஒரு ரியல் ஃப்ரெண்ட், ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும்ல. பழகி 2 மாதம் 3 மாதம் ஒரு 6 மாதத்துல நமக்கு அந்த ஃபீல் ஆகாது. ஒரு வருஷம் ஒரு 2 வருஷம் கிடக்கிற டைமில் தான் நமக்கு இவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இந்த பர்சன் கூட நீங்கள் மீட் பண்ணி இந்த பர்சன் கூட பழகி ஒரு 1 month ஒரு 2 month இல்லைங்க ஒரு 3 month இல்லை ஒரு 6 monthக்குள்ளேயே இந்த பர்சன் கூட நீங்கள் பழகிற டைமில் அப்படி ஒரு டெப்த்தாக உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கு. இவங்க தான் எனக்கு உலகம் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கு. அப்படி ஒரு டெப்த்தான ஒரு லவ்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி 2 பேருக்குமே ஃபீல் ஆகிருக்கும்.
உங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கும், அவங்களுக்கே ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு ஒரு அட்ராக்ஷன், உங்களுக்கும் அந்த பர்சன் ஹெவி அட்ராக்ஷன், ஸ்ட்ராங்கான ஒரு வைப்பு, ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன், ஒரு ட்வின் ஃபிலிம், ஒரு சோல்மேட், இவங்களுக்கான ஒரு ரீடிங் தான். ஸோ அப்போ உங்களுக்கு பயங்கர இஷ்டம், அவங்களுக்கும் பயங்கர இஷ்டம் இல்லாமல் அவங்களுக்கும் உங்களை பயங்கர இஷ்டம். அப்போது ஒரு அந்த பர்சனை ஒரு அவங்க சுச்சுவேஷனை நினச்சி மெல்லாம் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு போக ட்ரை பண்ணாலும் அந்த பர்சனுக்கு உங்களை பார்க்குற டைம், உங்கள் கூட பேசுகிற டைம், உங்கள் கூட இருக்கிற டைம், அந்த பர்சனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி, அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போ அந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணலான்னு அந்த பர்சனுக்கு மைண்டுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஸோ அவங்க அதை கண்டினியூ பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு 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 பாயிண்டில் வந்து ஒரு ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் ஆகிட்டு உண்டு. ஓகே, போயிட்டு உண்டு. அதுக்கப்புறம் இந்த பர்சன் நல்லா போயிட்டு உண்டுன்னு கூட நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டு உண்டு. மேபி 2 பேரும் டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்கலாம். ஓகே, 2 பேருமே டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்கலாம். பட் 2 பேரும் டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த ஸ்நேகம் வந்து அந்த அளவுக்கு ஒரு ரியல் ட்ரூவாக இருக்கலாம். ஒரு ஆளுக்கு மேரிடாக இருக்கலாம், இன்னொருக்கு மேரிட் ஆகாமல் இருக்கலாம். ஒரு ஆள் ரொம்ப வசதியாக இருக்கலாம், இன்னொரு ஆளுக்கு கொஞ்சம் வசதி இல்லாதவங்களாக இருக்கலாம். ஸோ 2 பேருமே டிஃப்ரெண்ட் கேரக்டர், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் காஸ்ட், டிஃப்ரெண்ட் ரிலீஜன், இந்த மாதிரி கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னதான் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தாலும் அந்த பர்சன் உங்கள் கூட பேசுகிற டைம்லையோ இல்லை அவங்கள நீங்கள் பார்க்குற டைம்லையோ உங்களுக்கு அந்த இப்போ என்ன சொல்லுது, நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் நீங்கள் மூழ்கி, ரொம்ப ஏதாவது கஷ்டத்தில் நீங்கள் மூழ்கி இருந்தாலும் அந்த பர்சனுக்கு ஒரு கால் வர டைம், ஒரு மெசேஜ் வர டைம் உங்களுக்கு ஒரு இணைப்புரியது ஒரு சந்தோஷம், நீங்கள் ஃபீல் ஆகுறீங்க. ஸோ அதே சீன்ட்டு அந்த பர்சனுக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஓகே, பட் இந்த சுச்சுவேஷனில் ஒரு ஆள் இந்த உங்களுக்குள்ள இந்த லவ் ரிலேஷன்ஷிப்புள்ள ஒரு ஆள் வந்துட்டுன்னு சொல்லும்போது ஒரு ஆள் ஒரு தேர்ட் பார்ட்டியை நின்றுட்டு உண்டு. ஓகே, மேபி அது வந்து இப்போ மேரிட்டல் அஃபரான ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது அந்த பர்சனோட ஒய்ஃபாக இருக்கலாம். இப்போ மேரேஜ் ஆகாத ஒரு பர்சன் சொல்லும்போது அந்த பர்சனோட அம்மாவாக இருக்கலாம். பட் அந்த பர்சனுக்கு அந்த ஆள் பயங்கர இஷ்டம், உயிர்னு சொல்லுவாங்கலாம். ஸோ அதே சேம் டைம் இங்கே உங்கள் மேலே இருக்கிற லவ்வும் நீங்கள் கொடுக்குற ஸ்நேகமும் அந்த பர்சனுக்கு வேணும். அதே சேம் சுச்சுவேஷனில் அவங்க ஃபேமிலியில் உள்ள யாரோ ஒரு ஆள் அந்த பர்சனுக்கு அது உயிராக நின்றுட்டு உண்டு. இக்னோர் பண்ண முடியாத அளவுக்கு அது அந்த பர்சன் நின்றுட்டு உண்டு. அப்போ அந்த பர்சனுக்கு இப்போ என்ன சொல்கிறது, அந்த ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு சந்தோஷத்தை கொண்டு போய் அப்படியே ஒரு சந்தோஷத்தில் மூவ் ஆன் பண்ண டைமில் இப்போ அந்த பர்சன் தனியாக இருப்பாங்கள்ல, தனியாக இருக்கிற டைம்லேயும் நைட்டு தூங்குகிற டைம்லேயும் இல்லைன்னா ஒர்க் முடிச்சுட்டு தனியாக இருக்கிற டைம்லேயும் ஸோ எங்கேயே தனியாக ட்ராவல் பண்ணுற டைமில் அந்த பர்சனுக்கு ஒரு ஓவர் திங்கிங். ஓகே, அந்த ஓவர் திங்கிங் வர டைமில் அந்த பர்சன் மெல்ல மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு உண்டு. பட் அந்த பர்சனால் மூவ் ஆன் பண்ண முடியலை. ஓகே, ஒரு சுச்சுவேஷனுக்கு கிடைக்கிற டைமில் நீங்கள் அந்த பர்சன்கிட்ட ஏதாவது ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் வந்து கேட்டிருப்பீங்களா இருக்கும். ஸோ கேட்குற டைமில் அந்த பர்சன் இப்போ அவங்கள நினைக்கிற டைமில் சொன்னல அவங்க ஒய்ஃபோ அவங்க அம்மாவோ யாரையும் நினைக்கிற டைமில் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓகே பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இல்லையா இருக்கும். ஸோ அந்த பர்சன் நிறைய டைம் அந்த பர்சனை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு உண்டு. மேபி அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் அவங்களோட சுச்சுவேஷனே உங்ககிட்ட திறந்து சொல்லிட்டு இல்லை. மேபி அந்த பர்சனோட சுச்சுவேஷன் திறந்து சொல்லிட்டு உண்டு. இப்போ என்னோட அம்மா தான் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறாங்க அந்த ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது நீங்கள் எப்போ கேட்பீங்க, அம்மா முக்கியமாக நான் முக்கியமாக? ஸோ உங்கள் 2 பேரையும் ஃபேஸ் பண்ணுறதுக்குள்ள கழிவு அந்த பர்சனுக்கு இல்லை. ஓகே, அதனால் அந்த பர்சன் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மேலே மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு உண்டு. பட் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு அந்த பர்சனில் முடியலை. ஏன்னா அந்த பர்சனுக்கு லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கட்டும், எந்த ஒரு ராங்கான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் அந்த பர்சனுக்கு உங்ககிட்ட பேசுகிற டைம், உங்ககிட்ட பார்க்குற டைம், இல்லைனா உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுற டைம் அவங்களுக்கு ஒரு ஹீலிங் கிடைக்கும். அந்த பர்சன் அந்த அளவுக்கு இஷ்டம் அவங்கள. ஆனால் அந்த சொன்னல அந்த 3வது பர்சன் அந்த ஒரு இதனால அந்த பர்சனுக்கு அந்த 3வது பர்சனோட திங்கிங் வர டைமில் மெல்ல அவங்களை விட்டு மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. மறுபடியும் தான் கஷ்டம் வர டைமில் மெல்ல உங்ககிட்ட வந்து சேருவாங்க. ஸோ உங்ககிட்ட மூவ் ஆன் பண்ணுறதுக்கு வெளியே காட்டிட்டு பட் அந்த பர்சனோட மைண்டில் மெல்ல மூவ் ஆன் பண்ணணும் அந்த ஒரு தாட் வந்துட்டு உண்டு. ஸோ இந்த சுச்சுவேஷன் பார்த்துட்டு நடந்துட்டும் உண்டு. ஓகே, இந்த சுச்சுவேஷன் அப்போ உங்கள் சைடில் நீங்கள் எனக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி தான் கேட்குற டைமில் அந்த பர்சன் ஒரு ஓவர் திங்கிங்னாலேயும் அந்த பர்சனோட மைண்டில் ஒரு ப்ரெஷர்னாலையும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன் ஒரு சுச்சுவேஷனில் ட்ராமாட்டிக் என்ன முடிஞ்சிட்டு உண்டு, டோட்லி எண்ட் ஆகிட்டு உண்டு. இதில் ஒரு ஆள் டோட்டலாக மூவ் ஆன் ஆகிட்டு உண்டுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம்.
ஸோ உங்கள் சைட்லேருந்து ஒரு நான் ஆல்ரெடி சொன்னேன், உங்கள் சைட்லேருந்து ஒரு மிஸ்டேக் இல்லை. அந்த பர்சன் அது இப்போ என்னதான் எனக்கு இதுதான் ப்ராப்ளம் உங்ககிட்ட திறந்து சொல்லிட்டும் இல்லை. அதே அதே சேம் டைம் உங்ககிட்ட கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி தந்துட்டும் இல்லை. ஆனால் பயங்கர உங்களுக்கு தெரியும் அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே பயங்கர இஷ்டம். அப்போது நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம், இது என்னடா நம்மக்கிட்ட கேரிங்காக இருக்காங்க, லவ்வாக இருக்கிறாங்க, எல்லாம் இருக்காங்க, ஓகே. ஆனால் ஏன் நமக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி தரல? ஸோ அது டோட்லி ஒரு அந்த ரிலேஷன் டோட்லி ஒரு செப்பரேஷனில் போயிட்டு. ஓகே. ஸோ செப்பரேஷன் ஆன பிறகு யூனிவர்ஸ் உங்களை வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தந்துட்டு. ஓகே. இப்போ என்ன சொல்லுது, நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் பண்ணி வெளியே வந்துட்டு. யூனிவர்ஸ் வந்துக்கான மேபி நீங்கள் ஹீல் ஆகிறதுக்கு புதுசாக உங்கள் லைஃப்பில் யாராவது இன்ட்ரொடியூஸ் ஆகிருக்கலாம். இல்லைங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஏதோ ஸ்டடி படிக்கிறதுக்கான சான்ஸ் கிடச்சிரும், ஒரு ஸ்டடிக்கு போகிறதுக்கான சான்ஸ் கிடச்சிரும். இல்லைங்க ஒரு கேரியர், ஒரு ஜாப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது உங்கள் லைஃப்பில் நடந்துட்டு. ஸோ நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்து நீங்கள் அதை உங்களை இங்கே ஹீல் ஆக்கிட்டு உங்கள் லைஃப் எப்படி நீங்கள் உங்கள் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஆனால் அந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் அந்த பர்சனோட லைஃப்பில் ஒரு டவர் மூமெண்ட் வந்துட்டு. ஓகே. அந்த டவர் மூமெண்ட் அந்த பர்சன் அந்த அளவுக்கு ஆட்டி படைச்சிட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு ஆட்டி உங்களுக்கு தெரியாதா இருக்கும், உங்ககிட்ட காட்டிட்டு இல்லை. அந்த டவர் மூமெண்ட் அந்த பர்சன் அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு. அந்த டவர் மூமெண்ட்ல இப்போ என்ன சொல்றது, நீங்கள் 2 பேரும் மறுபடியும் சேர முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட்டாக இருக்கலாம். ஸோ அப்போ அந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்க முடியாது, அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட்டாக இருக்கலாம். அந்த ஒரு ஸ்ட்ராங்கான சுச்சுவேஷனில் செப்பரேஷன் வந்திருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இனி நம்ம எந்த ஒரு ஸ்டெப்பு எடுக்க முடியாத அளவுக்கு மேபி அந்த பர்சனை யாராவது தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்கலாம், இல்லை உங்களை யாராவது வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ உங்கள் சைடில் ரெண்டு பேரும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற டைமில் ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் உங்களை ஹீல் ஆக்கிட்டு. அதே சேம் அந்த பர்சனுக்கு லைஃப்பில் டவர் மூமெண்ட் வந்துட்டு. அப்போ அந்த டவர் மூமெண்ட்டில் அந்த பர்சனுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய கஷ்டம் வர டைமில் அந்த பர்சன் வந்து அந்த பர்சனுக்கு ஒரு ரியலைசேஷன் தோணும்ல, நமக்கு எங்கேருந்து ஸ்னேகம் கிடச்சி, எங்கேருந்து நமக்கு ட்ரூவான லவ் கிடச்சி, எங்கேருந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ் கிடச்சிது, யாரும் நமக்கு இம்பார்ட்டன்ட், யார் இருக்கும்போது நம்ம சந்தோஷமாக இருந்தோம், அப்படி அந்த பர்சன் திங்க் பண்ணுற டைமில் அது நீங்கள். ஆனால் ஓடி வரவும் முடியலை அந்த பர்சனால். அந்த தேர்ட் பார்ட்டி விட்டு உங்ககிட்ட ஓடி வர முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஓகே. பட் அந்த பர்சனுக்கு தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்ட் ஆகிட்டு இல்லை, சம்திங் ஸ்பெஷல். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மறுபடியும் யூனிவர்ஸ் வந்து ஒன்று சேர்த்து வைப்பாங்க. அந்த ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஏன்னா நமக்கு ட்ரஸ்ட்டுக்காக டைரெக்டாக வந்துட்டு. ஸோ அந்த பர்சனுக்கு இப்போ டவர் மூமெண்ட்ல அந்த பர்சன் இருந்தாலும் அந்த பர்சன் இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு லைஃப்பில் இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன் நமக்கு டெத் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நமக்கு ரொம்பவே க்ளோஸான ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம லைஃப் லாங் அந்த பர்சன் நம்ம அழுதுட்டா இருப்போம். 1 மாதம் நம்ம இருந்தாலும் 2 மாதம் இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம மெல்ல ஹீல் ஆகி இருந்து வெளியே வருவோம்ல. ஸோ அதே மாதிரி இந்த பர்சனுக்கு டவர் மூமெண்ட், இந்த பர்சன் அந்த அளவுக்கு இந்த பர்சன் அதில் வந்து கஷ்டப்பட்டாலும் மெல்ல அந்த பர்சன் வந்து ஹீல் ஆகி வெளியே வர்றாங்க, ஒரு ரியலைசேஷனோட ஹீல் ஆகி வெளியே வர்றாங்க. எது நமக்கு உண்மை, எது நமக்கு சந்தோஷம், எது நமக்கு லைஃப்பில் வேணும் அப்படியே யோசிக்கிற டைம் அது நீங்கள். ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் நீங்கள் ஹீல் ஆகிற மாதிரி அந்த பர்சன் ஹீல் ஆகிட்டு உங்களை யூனிவர்ஸ் வந்து உங்கள் வேயை கரெக்ட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி அந்த பர்சனோட லைஃப்லேயே அந்த பர்சனை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு. அப்போ யூனிவர்ஸ் மேலே அந்த பர்சனுக்கு ஒரு 100% ட்ரஸ்ட் வந்துட்டு. ஏன்னா நமக்கு ட்ரஸ்ட்டுக்காக டைரெக்டாக வந்துட்டு. இப்போ யூனிவர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகிற ரிலேஷன்ஷிப் கிடையாது. இதில் ஒரு 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 நியூ பிகினிங் இருக்குது. இது யூனிவர்ஸ் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை கரெக்ட் பண்ணி தருவாங்க. இது யூனிவர்ஸ் இது என்ன சொல்லுது, இது யூனிவர்ஸாகவே கொடுத்த ஒரு கிஃப்ட்டு நீங்கள். அப்போ யூனிவர்ஸ் மறுபடியும் ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணி வைப்பாங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனோட சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரீபர்த் இருக்குது. அந்த பர்சனுக்கு தெரியும் இது யூனிவர்ஸ் கொண்டு வந்த ஒரு ரிலேஷன்ஷிப். யூனிவர்ஸ் மேலே அப்படி ஒரு ட்ரஸ்ட் அந்த பர்சனுக்கு. இப்போ என் சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இது ஒரு ரீபர்த் இருக்குது. யூனிவர்ஸ் எனக்கு மறுபடியும் ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணி தருவாங்க. ஓகே. எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிற டைமில் எனக்கு யாரும் இம்பார்ட்டன்ட், எனக்கு ஒரு கரெக்டான ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியலை. பட் இப்போ நான் கரெக்டான ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இப்போ அந்த பர்சனுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துட்டு நீங்கள் தான் அந்த பர்சனோட ஹாப்பின்னு தெரிஞ்சு போச்சு. பட் அந்த பர்சன் இப்போ உடனே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை.
பட் அந்த அந்த பர்சன் யூனிவர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. அப்போ அந்த பர்சனுக்கு தெரியுது இப்போ நமக்கு 2 பேர்லேயே யார் பெஸ்ட்டுன்னு அந்த பர்சன் ரியலைசேஷன் வந்துட்டு. பட் ஓடி வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இல்லை. பட் யூனிவர்ஸ் எனக்காக ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் வர டைமில் கண்டிப்பாக நான் ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு போவேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்திருக்க கார்டு பார்த்தீங்கன்னா சன் கார்டு. சன் கார்டு சொல்லும்போது ரொம்பவே பாசிட்டிவான ஒரு அவுட்கம் நம்ம சொல்லிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன், நமக்கு ரீபர்த்துன்னு ஒரு கார்டு டைரெக்டாக வந்துட்டு. ஸோ இந்த ரிலேஷன் கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஒரு ரீபர்த் இருக்குது. ஸோ அந்த பர்சன் யூனிவர்ஸ் மேலே 100% ட்ரஸ்ட் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் மூவ் ஆக்கி போயிட்டுருக்காங்க. ஏன்னா இதே அந்த பர்சன் உங்ககிட்ட வரணும்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டியோடு தான் வரணும். அப்போ அந்த ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அப்போ யூனிவர்ஸ் ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுவாங்க, நான் அந்த டைம் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன். ஓகே, அதுதான் அந்த பர்சனோட மைண்டில். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் இப்போ நீங்கள் நினச்சிக்கலாம், என்ன தான் வந்து நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் எந்த சுச்சுவேஷனாக இருந்தால் அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு நீங்கள் நினச்சிருக்கலாம் அவங்க வந்து அப்படி ஒன்றும் இல்லை, மாறிட்டாங்க, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டோம். அப்படி இல்லை, அந்த பர்சன் தெரிஞ்சோ தெரியாமல், உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் அந்த பர்சன் உங்களை பற்றியான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு இப்போ கரண்ட்லி யாராவது வந்துட்டுண்டா உங்கள் லைஃப்பில், இல்லைங்க நீங்கள் யாரையா பார்த்துட்டுண்டா, இல்லை உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்குது, எல்லாம் A to Z லாங் டேஷன் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அந்த பர்சன் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணிகிட்ருக்காங்க. இது அவங்களுக்கு நீங்கள் வேணும், நீங்கள் தான் உங்களோட பீஸ், ஹாப்பி, அவங்க கூட ஒரு பார்ட்டி, ஒரு செலிப்ரேட் பண்ணணும். 3 of Cups வந்துருக்கு பாருங்கள். ஓகே, உங்களுக்கு கூட ஒரு பார்ட்டி பண்ணணும், ஒரு செலிப்ரேட் பண்ணணும், எல்லா விஷயங்களையும் சொல்லி மனசில் ஆக்கணும். ஓகே, பட் யூனிவர்ஸ் மேலே 100% ட்ரஸ்ட். யூனிவர்ஸ் ஆக்ஷன் ஒரு சுச்சுவேஷன் எனக்காக க்ரியேட் பண்ணி தரட்டும், நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். அந்த டைம் நான் ப்ராப்பரான ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி தரேன். ஓகே, இதான் அந்த பர்சனோட கரண்ட் எனர்ஜி. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.